இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடையில் பொருள் வாங்குவது சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், உங்களோட ரேஷன் கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உள்ள 34,815 ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கும்போது கைவிரல் ரேகையை பதிவு செய்யும் முறை தற்போது நடைமுறையில் உள்ளது. போலி ரேஷன் கார்டுகளை ஒழிக்கும் நடவடிக்கையாக அரசு இதனை கொண்டு வந்துள்ளது. கைவிரல் ரேகை பதிவு சில சமயங்களில் சிக்கலாகி விடுகிறது. வயது முதிர்ந்தவர்களுக்கு ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகை பதிவு செய்யும் போது அவை பதிவாவதில்லை. நீண்ட நேரம் கால் கடுக்க வரிசையில் காத்திருந்து சென்றால் இந்த கைவிரல் ரேகை பிரச்சனையாகி விடுகிறது. இதன் காரணமாக பொருட்களை வாங்குவதிலும் காலதாமதமாகிறது. சில சமயங்களில் இது வாக்குவாதம் வரை செல்கிறது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யும்போது மத்திய அரசு திட்ட அரிசிக்கு ஒரு முறையும் மாநில அரசு திட்ட பொருட்களுக்கு ஒரு முறையும் என மொத்தம் 2 முறை ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை பதிவு வைக்க வேண்டும். இதில் கைவிரல் ரேகை பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டால் பொருட்கள் விநியோகம் செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இந்த கால விரயத்தை குறைக்க தமிழக அரசின் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலைக் கடைகளில் முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் மற்றும் முன்னுரிமை அந்தியோதய அன்ன யோஜனா ஆகிய ரேஷன் அட்டைகள் இனி பொருட்கள் வழங்க ஒரே ஒரு முறை கைரேகை பதிவு வைத்தால் போதும் அல்லது கண் கருவிழி பதிவு செய்தால் போதும் என்ற வகையில் மின்னணு விற்பனை இயந்திரத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் பொருட்களை குறைந்த நேரத்தில் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் காத்திருக்கும் நேரம் கணிசமாக குறைந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யும் போது 70% ஒத்து போனால்தான் உங்களுடைய கைவிரல் ரேகை பதிவு ஏற்றுக்கொள்ளப்படும். தற்போது 40% ஒத்து போனாலே அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் ரேஷன் கடையில் காத்திருக்கும் நிலை இருக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததான் உங்களுடைய ரேஷன் கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஐக்கான் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்டம் பேர் எல்லாமே இருக்கும். உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ணி உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் பெயர், கடையோட பேர் இருக்கும். கடையோட பேர் தான் உங்களுடைய ஊர் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஊர் பேர் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீட்டு எண்ணை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நியாய விலை கடை தகவல்னு சொல்லி கொடுத்துட்டு கடை திறந்திருந்தால் ஆன்லைன் சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். கடை மூடப்பட்டிருந்தால் ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருக்கும். ஆஃப்லைன் சொல்லியிருந்தால் ரேஷன் கடை மூடி இருக்குன்னு அர்த்தம். ஆன்லைன் இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். திறந்திருந்தால் ரேஷன் கடையில் போய் நீங்கள் பொருட்களை வாங்கி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சில டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.